ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிஷபராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்லணும். ஜோதிட ரீதியாக மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றின விஷயங்களை நம்மளால் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் கூடவே எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபம் ராசி ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா கிரக நிலைகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க. ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், ரோஹிணி, மிருகசீரிசம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் கேது பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு, லாபஸ்தானத்தில் சூரியன், சனி என கிரக நிலைகள் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே எப்போதுமே புதிய விதமான எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள், முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது ரிஷபராசி நேயர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கௌரவ பிரச்சனைகளானது ஏற்படலாம். உங்களுடைய கௌரவத்துக்கு ஏதாவது பங்கம் ஏற்படும். 4 பேர் மத்தியில் நீங்கள் அசிங்கப்படுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் நல்லதே பேசினாலுமே கூட அவங்க எடுத்துக்கக்கூடியவங்க அதை நல்லதாக எடுத்துக்க மாட்டாங்க, தவறாக தான் அதாவது நம்ம செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டுமே, அது மற்றவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அது சரியாக தெரியாது. ஒவ்வொருத்தரை வச்சு பார்க்கும் பொழுதும் வித்தியாசப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லதாக பார்க்கும் பொழுது அது நல்லதாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் சரியாக இருந்தாலுமே கூட அதை மற்றவங்க தப்பாக தான் பார்ப்பாங்க. இதனால் உங்களுக்கு மனசில் அமைதி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நல்லா தானே செஞ்சோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட பேர், இல்லை நம்மளையே அப்படி தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு உளைச்சல் உங்களுக்குள்ளே ஏற்படும். மன உளைச்சல் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி கெட்டு போயிடுங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும். தொழில், வியாபாரம் இது தொடர்பாக அப்பப்போ உங்களுக்கு அலைச்சல் இருக்க தான் செய்யும். புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். ஆனால் ஒரு சில நேரங்கள் அது தாமதப்பட்டுடும். பணவரவு திருப்தி தரும். பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேட்டுக்கு பணத்தை பற்றின பஞ்சம் இருக்கவே இருக்காது. கவலையும் வேண்டாம். நீண்ட நாட்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் இப்போ சரி பண்ணிடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு பொருட்கள் கூட விற்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கூட இப்போ நீங்கள் விற்று முடிச்சிட முடியும். ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அங்கே இருக்க முடியாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வேலைக்கு நடக்கிறது நல்லது தாங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் போகலாம் தாராளமாக. ஒரு சிலருக்கு அந்த வேலை கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாமே தவிர ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காம போகாது. குடும்பத்தில் மனைவி, குழந்தைங்க அப்படின்னு எல்லாரோடையும் பார்த்திங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். மனஸ்தாபம் ஏற்படும். மனஸ்தாபம் ஏற்பட்டு தான் விலகும். உறவினர்கள், நண்பர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு முன் வந்தாலுமே கூட அந்த உதவி அப்படின்றது உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிடாது. ஸோ ரொம்ப டிலே ஆகி தான் கிடைக்கும். சகோதரர்களால் மன வருத்தமானது ஏற்படும். அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலுமே அதில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே கூட்டாம்போக்கில் செய்யக்கூடாது. அது நமக்கு நல்லதா கெட்டதா, அது எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் இந்த ரிஷபராசினிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. ஆனால் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு கவனம் திசை மாற ஆரம்பிக்கும். பாடங்களில் நாட்டம் இல்லாமல் போகும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நன்மையை தான் கொடுக்கும். கவலைப்படாதீங்க. சக மாணவர்கள்ட்ட பழகுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பழகணும். இதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா விதமான நிலைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரங்களாம்
புது தெம்போடு வந்து இருப்பீங்க. இனிதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நடக்கப் போகுது. நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும். சந்தோஷமாக வந்து வாழ்கிறதுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்க போகுது. ஸோ நிறைய வாய்ப்புகள் காத்துட்ருக்குங்க. புது தெம்போடு வந்து வேலை செய்ய போகிறீங்க. அதுவும் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கெல்லாம் இது வந்து சூப்பரான ஒரு காலம். நல்ல செய்திகளை எல்லாம் செய்வீங்க. நல்ல செயல்கள் செய்கிறது அவ்வளவு நல்லது. நல்ல செயல்கள் செய்வது பார்த்திங்கன்னா அனைவருடைய பாராட்டையும் பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைகள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும். அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் ரிஷபராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நட்சத்திர ரீதியாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ராசியின் அடிப்படையில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். அதே போல் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்காமல் கூட போகலாம். ஏன்னா வித்தியாசப்படும், ரெண்டுக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம இப்போது கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களையுடைய ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். எதுனாலுமே வந்து கோவப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பொறுமையாக சொல்லுங்கள், அதுதான் நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிச்சிடும். அதனால் இனிமேட்டு சொத்து பிரச்சனை வராது. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதாவது உங்களுக்கு எதிரிகள் யார் இருந்தாலும் எல்லோரும் இப்போ வந்து விலகி போயிடுவாங்க. எதிர்ப்பு உங்களுக்கு இனிமேட்டுக்கு இருக்கவே இருக்காது. பணவரவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சனி பகவானே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கும் பொழுது இனிமேட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. நல்ல ஒரு பண வரவானது இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட நீங்க போயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களை வந்து நீங்கள் சாதிக்க முடியும். அதே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பாடங்களை படிக்க வேணுமே அப்படின்ற ஒரு கவலையானது உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் இல்லையா? அந்த கவலைகள் இனி வந்து குறைய ஆரம்பிக்கும். சக மாணவர்கள்ட்ட வந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். சாமர்த்தியமாக பேசிய காரியத்தை வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமிங் தான், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் வராது. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் ஏதாவது நடந்திருக்கு இல்லையா? ஆபத்துக்களோ விபத்துக்களோ கூட நடந்திருக்கலாம். அதுக்காக நீங்கள் மருத்துவ செலவுகள்லாம் கூட செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் சுறுசுறுப்போடு வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றிக்கு மேலே வெற்றிகளானது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. ஸோ எல்லா வகையிலையுமே வந்து நல்லது வந்து நடக்க போகுது. மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ராசியின் அடிப்படையிலையும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி, நிறைய வித்தியாசங்களானது உங்களுக்கு தெரியும். ஸோ எது நடந்தாலும் சரி தைரியத்தை கைவிடாதீங்க. உங்களுடைய உழைப்பில் நீங்கள் நம்பிக்கை வைத்து கடினமான முயற்சிகளை செய்யும் பொழுது கட்டாயமாக அது வந்து கை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசியின் அடிப்படையிலும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி வரக்கூடிய ஏப்ரல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பயனளிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் கேட்டதோடு மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதுபோல் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பதிவில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் கூட நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எளிமையான பரிகாரம் செய்யலான்னா, வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உரிய அற்புதமான நாள். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அந்த நாளில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு தீபம் போட்டு வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். ஸோ பணவரவு நல்லா வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். எண்ணிலடங்காத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ரிஷபராசியை உடையவங்க யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவு வந்து அவங்களுக்கு பார்க்க வைங்க. நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்க போகுது. மேலும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் யாருக்கெல்லாம் ரிஷபராசியானது இருக்கோ, யாருடைய வீடுகளில் ரிஷபராசியை உடையவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கூடையும் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் கண்டிப்பாக தவறாமல் வந்து செய்து பாருங்கள்.
மேலும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.